ஆனந்தம் விளையாடும் வீடு இன்னும் உலக அனுமதி தெரியாது சொல்லுடா அப்பாவுக்கு பயமா எங்க அம்மா எப்பவுமே சின்ன ஒரு வேலைக்கார கம்யூனிட்டி, ஒரு வேலைக்கார பரம்போக்கு, ஒரு வேலைக்கார கழுத நாட்டுக்கு சின்னத்தில் வைத்திருக்கக்கூடிய வார்த்தை ஒருபோதும் தட்டி கழித்ததே கிடையாது. தாயின் செல்வதோ கோவிலும் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற தாரக மந்திரத்தை கற்றுள்ளவர் ஒரு வார்த்தை சொல்லினா அர்த்தம் அப்பாவோட பல காலம் இந்த நாட்டை பார்த்துருக்கிறேன். மகளே முரளி, மகளே முத்தாலகி, எத்தனை தாய் தந்தை நாம் இருவராக இருந்தாலும் அன்பாக வளர்த்தவர் என்னுடைய திருக்கரத்தினால் இந்த மலர் மாலையை நம்முடைய மகளுக்கு சூட்டுவது விடை வளர்த்தவருடைய திருக்கரங்களினால் இந்த மாலையை அவர் சூட்டினால் நாட்டுக்கு பெருமை, நமக்கு பெருமை, அனைவருக்கும் பெருமை. என்னுடைய கடமை மறுக்கக்கூடாது. இந்த மலர் மாலையை
என்னால் நேற்று சொல்லவே முடியாது. ஏன் முடியாது? என்ன முடியாது? ஏன் நேற்று சொல்ல முடியாது? என்ன? கேளுங்கள் உன் மகளை. என்ன காரணம்? எதற்காக என்னை தடுக்கிறீர்கள்? நாங்கள் நினைத்தால் இந்த நாட்டை தவிடு பொடியாக்கி விடுவோம். ஏன் ரைஸ் மேல மேல பாக்குறீங்களோ? ஒரு தவிடு பிடிக்கிறாலும் நான் நோய்த்தான். ஏய், என்ன தவிடு பிடிக்கிறா? அவமானம், கருத்த அவமானம். ஏய், ஏன் தடுத்து நிறுத்தன மலையை? ஏய், தேவி, என்னை அவமானப்படுத்தி விட்டார். ஆகவே இனிமேல கொண்டு இந்த அரசவை நான் நிற்க மாட்டேன். எல்லாம் பஸ் பார் வாங்கி மாறேன். ஏய், போடுங்க. மச்சான் அடிக்கிறாடா. ஏய் சரோஜா, சரோஜா. அண்ணா, பல பேர் மத்தியில் உன் மகளை அவமானப்படுத்தி விட்டார். நான் எதற்காக இந்த அரசவை நிற்க வேண்டும்? ஏய், வாத்த. கோபப்படாதீங்க, சாந்தமா இருங்க ஐயா. நான் சித்தப்பா சொல்லக்கூடாது. வளர்த்தவர் அம்மா, வளர்த்தவர். சகல எப்படி சித்தப்பா? உம்மால நான் வச்சிருந்தேன். மாசமா வச்சிருந்தேன். அப்பா சகல சொல்ல மாட்டேங்களா? போய் சகலனே, எல்லாமே உங்க மேல தான் தவறு இருக்குது. ஒரு வேலைக்கார பையனை எங்க இருந்து அங்க வைக்கணும். சகலையா? அவனுக்கு அம்மா அவரு சத்தியபுரி நாட்டு மன்னர். பெரிய தயிர் சோளம் போட்டு செல்லமா வளர்த்த பாரு. பெரிய தயிர் சோளம் போட்டு வளர்த்து அதான் மயிறு மயிரா பேசுறேன். அவரே, நீ வாழ்வ செத்துடுவே. மகனே முத்தழகி, நல்ல ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது ஆமா அவசரமா நிறுத்துகிற ஒரு வார்த்தை சொல்றேன். தடுத்து நிறுத்த காரணம் இருக்கின்றது. என்னம்மா? ஏனென்றால் தாய் தந்தை நீங்கள் இருவரும் இருக்கப்படுது. அமைச்சர் எப்படி அண்ணனுக்கு மணிமணி சுட்டலாம்? இதை சொல்லிக் கூட எனக்கு விருப்பமே கிடையாது. என்ன காரணம்? அவனை அதுக்கு அப்படி வச்சுட்டு அண்ணனுக்கு மணிமணி சுட்டுதா? ஏய் ஏய் வேணாம். என்ன வேணாம்? செஞ்சிடுவேன். என்ன செய்வேன்? என்னடா செய்வேன்? ஆனா கேட்ட மறுபடியும் மன்னா, என்ன அமைதியாக இருக்கிறாய்? பிள்ளைகளை பேச வைத்து போதும் நிறுத்துங்கப்பா. தளபதியாரே, வருத்த வேண்டாம். நல்ல வார்த்தை. என்னுடைய மகள் இருக்கின்றாளே முத்தழகி, அவளோ சின்னத்திரி பெண்ணு. அவள் புரியாதவள் பேசுகின்றாள். எப்படியெல்லாம் வளர்த்தன அவளை நான்? சில புத்திமதிகளை எடுத்து உரைத்தால் ஒன்றா பாடு நல்லா. அவள் புரிந்து கொள்வாள். அம்மா இங்கே என் நாட்டு இளவரசியா இருந்தாலும் இன்னும் விளையாட்டு பெண்ணாகவே இருக்கின்றாள். இத வரம்மா, அவர் யார் தெரியுமா? என் நாட்டு தளபதி யாரு? நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் இந்த அரண்மனையிலே நமக்காகவும் அரும்பாடுபடுகின்றார் அம்மா. உண்மைதான். அப்பேற்பட்டதை பார்த்து தலைவர்களாக பேசலாமா? வாங்க. செல்லி சின்னத்திலே அமுதை ஊட்டி தங்க தொட்டிலே தாராட்டி உறங்க வைப்பவரும் அவர்தான். பாடசாலையில் இருந்து அரண்மனைக்கு அழைத்து வருவரோ அவர்தான். பெரியவர்களை பார்த்தா மரியாதை கொடுத்து பேச வேண்டும். இப்படி மரியாதை தவறி பேசவே கூடாது, மதிக்க வேண்டும். தவறுதான் என்று குறைந்து விட்டார். ஆமா. அம்மா, போதும் நிறுத்துங்கப்பா. தங்கை சொல்வது சரியப்பா. போதும் நிறுத்துங்கப்பா. என் தங்கச்சி கூறியது தவறே கிடையாது. இவன் யாரு? எப்படிப்பட்டவன்? வடநாட்டு எல்லையிலிருந்து அம்மா தாய் அப்பா தாய் என்று பிச்சை எடுத்து கொண்டு வந்த ஒரு பிச்சைக்காரன். பிச்சைக்காரன் பாடு அப்படி கொடுக்கிறாரா? கூட போட்டு இவனுக்கு புத்தி இல்லடா. அப்பா, நாங்கள் காலாளுடைய வேலையை கையால் செய்யக்கூடிய வேலைக்காரன். என்னை பார்த்து வேலைக்காரனா என்று சொல்கிறேனே. அப்பா, சமையல் ஒரு நிமிடம் இருக்க மாட்டேன். அவன் தாய் தந்த பேர் தாய் தந்த பேரே தெரியாது. தாய் தந்த பேரே தெரியாது. உம்மா பேரு இவன் உம்மா பேருங்க. உம்மா பேரு ஊரே வந்தாங்க. ஏதோ முடியுமா முடியப்பா அப்பா பேரு. அவங்க அப்பா பேரு தெரியாதா? எந்த தாசிக்கு பிறந்தானோ எந்த பேசிக்கு பிறந்தானோ அவருடைய கண்டால் முடிச்சுட்டு இந்த சத்தியமே நாட்டு கொண்டு நான் முடிச்சு இந்த பதவி எனக்கு வேண்டாம். என்னப்பா புள்ளி? புறப்படுகிறேன் நான். இனிமேல் ஒரு நிமிடம் எல்லாம் பஸ் பார் வாங்கி பாருங்க. இத பாருங்க, இந்த குழப்பத்துக்கு எல்லாம் காரணம் நீங்க தான். என்னப்பா சொல்ல வரேன்? ஆமா,
இந்த வருகை அரண்மனையிலே நாம் பெற்றெடுத்த மகள் இருக்கின்றான் முரளி. அவருடைய விருப்பத்தை கேட்டிருக்கணும். இதா இருக்கின்றால் முத்தழகி. அண்ணனுக்கு இந்த நாட்டை ஒப்படைக்க போறேன். உங்களுடைய விருப்பம் என்ன கேட்டிருக்கணும். முடிவெடுப்பது ஊத்தவர்தான். உண்மைதான் முற்றிலும் உண்மை. நீ சொல்வதுல மாற்றமே கிடையாது. ஒரு குடும்பத்திலே 10 பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்க அனைவரையும் கூப்பிட்டு வச்சு அவங்களுடைய எண்ணங்களையும் கேட்கணும். வீடு கட்டலாமா, திருமணம் நடக்கலாமா, என்ன வேலை செய்யலாம்னு அவங்களை கேட்கணும். தனி மனுஷை முடிவெடுத்தா அந்த குடும்பத்தினுடைய நிலைமை என்னன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டோமா. நான் செய்த தவறுக்காக நானே பரிகாரம் தேடுகிறேன். அமைச்சர் அவர்களை நம்ம என்ன கொடுக்கிறோமோ அதான் நமக்கு திருப்பி கிடைக்கும். சின்ன பையன் அவன் ஏதோ வாய் விட்டு உளறான். அவங்கிட்ட போய் நீங்க சண்டை போட்டா அவனுக்கு கோபம் அதிகமாகி வார்த்தைகள் தவறும் ஐயா. அப்ப எங்களுக்கு சூடு சோர்ணை இல்லைன்னு சிறை குழந்தையா இருக்கிறதுக்காக உனது மகன் பேசிக் கொண்டிருப்பான், அதை நான் கேட்டுக்கொண்டேன். கோபத்தின் காரணமா மீண்டும் சின்ன பசங்கள் ஆயிரம் பத்தியா. கோபத்தால எதையும் சாதிக்க முடியாது ஐயா. அமைதியா இருங்க. நீங்க தூக்க வளர்த்த பிள்ளைதானே. வளர்த்தேன் நான், அதை மறந்துட்டு இப்படி பேசுகிறேன். யார வளர்ந்தா அப்பா, அப்பா, நான் செய்த தவறுக்காக இந்த நாட்டு மக்கள் முன்னிலையில் நானே உங்களிடம் நீங்கள் யார்? என் நாட்டு மன்னர். பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் அதை அப்பொழுதே மறந்து விட்டேன். என்னுடைய மனதில் நீங்கள் உயர்வான இடத்தை விடுத்து விட்டீர்கள். மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன், அதை மன்னிச்சு ஏத்துக்கிறவன் அதை விட மனுஷனை பெரியவங்க சொல்லிருக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கிறவங்க கொஞ்ச நாளைக்கு வரக்கூடாதுப்பா. உண்மை உண்மை. ஆகினாலே என்னுடைய மகனுக்கு என்னுடைய திருக்கரத்தால் நானே மணிமுடி சூட்டுகிறேன். இந்த மலர் மாலையை மக்களாகி உங்களுடைய சார்பாக அன்பு மாலையாக என் மகளுக்கு அன்பை செலுத்த வேண்டும். கடமை முடிந்ததப்பா. இன்னொரு கடமை காத்து கொண்டிருக்கிறது. நாடும் நாட்டு மக்களும் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக பாத யாத்திரையாக காசிக்கு வருவதாக வேண்டியிருக்கிறேன். மக்கள் நலமுடன் வாழ வேண்டும் என்பதற்காக காசிக்கு போகிறேன் ஐயா, நடந்தே போகிறேன். புண்ணியத்தை சேர்ப்பதற்காக உண்மை. காசி விஸ்வநாதரை அவரை பார்க்க போறப்பா. நடந்தேவா போறீங்க? நடந்தே போகிறேன். ஆகட்டும் ஐயா. அப்பா ஓரமா போவாதே, சரி சரி. சீக்கிரம் போக முடியாது. ஐயோ, சீக்கிரமா போனாது போய் சொல்லுங்க. நடு ரோட்லயே போ. சரி, பின்னாடியே நான் தீப்பு எடுத்தாரு. இவ்வளவுதானே. அப்பா, இந்த சத்தியபுரி நாட்டை சத்தியம் தவறாது எப்படி நீதியோடு ஆட்சி செய்தீர்களோ அதே போன்று என் கண்களை எப்படி இமை காக்கிறதோ அது போன்று நாட்டு மக்களை காப்பாற்றுவது என்னுடைய கடமை. இதுவரை நான் வாக்கு வாழ வேண்டும். மகனே ராஜா, அமரப்பா. மனதில் எதிர் நினைக்காது. என் மக்களை உன்னை நம்பிதான் ஒப்படைத்து விட்டோம். மக்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். குறைபாடுகள் என்றால் மன்னிப்பு. குறைபாடு அது மட்டுமல்ல, இத்தனை ஆண்டு காலமாக இந்த சத்தியபுரி நாட்டை ஆண்டுகள் அதுவா நாடு. இதற்கு மேல் உன் மகனால போகிறாப்பா நாடு. இதுதான் நாடு. உன் மகனை மகனை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். கொள்ளுகிறியா? பார்த்துக் கொள்கிறேன். நலமுடன் பார்த்துக் கொள்கிறேன். எங்களை நம்புங்க. நம்புறேன். உங்களுக்கு வராத வம்பு வம்பு வராதே. இன்னும் போ போ பாரு. ஆஹா. எங்க 8 மணி நேரத்தை போறேன். உயிர்வாடு இருக்கிறேன். இன்னும் 2 மாசத்துல பாரு. ஆஹா. ஏன் போது இதெல்லாம் எங்க 8 மணி நேரத்தை போற பாரு. நிற்கப்பா. உன் வழியே தனி வழி செய்ப்பா. தந்தை உடனே பொறுப்பை ஒப்படைத்திருக்கின்றார். இருந்தாலும் நாட்டு மக்களுக்கு எந்தவித குறை என்பதை காணக்கூடாது. என் நாட்டு பக்தவன், என் நாட்டு இளவரசன் வாழ்க 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 என்று வாயார வாழ்த்தணும். நாட்டு மக்களுக்கு வாரி வாரி கொடுக்க வேண்டும். பங்கு என்பதை காணக்கூடாது. சண்டை போயிட்டாரு. ஒரு டான்ஸ் ஒன்னு ஆக்கிட்டு போயா. ஏய் சரி, போல.
காண போறான்டா கொத்தாடா. ஏய் டேய் அமைச்சர்களே, என்னுடைய தந்தையின் ஆட்சியில் ஒருவர் எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனா இந்த முறையின் ஆட்சியில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற முறையோடு இருக்கணும். ஏதாவது குறை ஏற்பட்டுச்சு, ஏய் ஓடி தள்ளுவேன். நான் மோசமானவன். அதுல முக்கியமான ஆளு நான். ஐயா தெரிஞ்ச பதினாலா தப்பு தான் பண்ணுகிறேன். அமைச்சர்களே, என்னுடைய ஆட்சியில் நாட்டு மக்கள் எந்த குறையும் வரக்கூடாது. குறிப்பா உன் மீது எந்த பணியும் வரக்கூடாது. ஏதாவது வந்தது பணியை தூக்கிடுவேன். ஏய் ஆமாண்டா, அமைச்சர் வந்து தூக்கிடுவேன். மன்னா, உன் தந்தை ஆண்டாரே நாடு. அதுவாட ஆட்சி சொல்லண்டா பாடு. அதுவா நாடு. இதன் பிறகு நீ ஆளப் போகிறா நாடு. அதுதான் ஆட்சி. போக போக தெரியும் அமைச்சர் யார் என்று. ஏய் அமைச்சர்களே, உடைய பணியை காப்பாத்திக்கணும். ஏதாவது மக்கள் மேல குறை சொன்னாங்க அடித்து பண்ணி தூக்கிடுவேன். ஏய் விட்டுமடா, போயிட்டு வாங்க. எப்போ மன்னர் வாங்க. வாழ்க மன்னர் வாழ்க வாங்க. வாழ்க. ஓட்டா கொடி பூரா முடிச்சார ஓட்டி காயில 50 ரூபாய் ஒரு கொட்டை சிரிக்கி பல பேர் மத்தியில் அவமானப்படுத்தி விட்டார். ஐயா, அதை கேட்டுக்கொண்டு அமைதியாக இருக்கிறார். என்னாட்டு இளவரசர் ராமாயணத்திலே ஓடி மகாபாரதத்தில் இனி மேலும் இந்த கதைக்கு நீ விடலாமா இவர்களை? மகையாளி குடும்பத்தை ஒரு பள்ளத்தை எடுத்தா, கேட்டை காணலா ஒரு விளக்கு அணைத்தா, ஒருத்த வீட்டு தாலி அறுத்தா, நம்மை அவமானப்படுத்தவர். விடலாமா இவர்களை? துடிக்குது மனதில் செவரளி தோட்டத்தில் சரி சரி, மலர் வளத்திற்கு நம்ம மூவரும் வந்துட்டோம். நம்ம கூட வரக்கூடிய இளவரசி முத்தழகியே காணலடி. அதனால இன்னைக்கு வந்தா யாருமே அவகிட்ட பேசக்கூடாது. சரியா?
பார்க்கவே மாட்டீங்க அம்மா, நிர்மலா அம்மா நீங்க எங்க போறீங்க எங்க வரீங்க எதுவுமே தெரியல உங்களை தேடி தேடி பார்த்து என் கால் தான் வலிக்குது. அப்படியா? எங்க போறீங்க? உங்களை தாண்டி தேடிக்கிட்டு வரேன். எங்க தேடி பார்த்தீங்க? அரண்மனை முழுவதும் தேடி பார்த்தேன். அப்படியா? எங்க போனீங்கன்னே தெரியல. அம்மா என்று சந்தோஷமா இருக்கு. என்ன காரணம்? காரணம் இருக்கிறது. ஏனென்றால் என் நாட்டு கிழவரசாக இருந்த அண்ணன் இப்படி மகனாக இருக்கிறார். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏண்டி சில்லி இப்ப கொண்டுட்டு எங்க வேணாலும் தைரியமா நிக்கலாம். சில்லிதான். சரி சரி ஆமா அங்க தலைவலிக்கு ஆஸ்பத்திரி போனது தவறு. சரி சரி இருந்தாலும் எல்லி இந்த சந்தோஷமான செய்தி கேட்டதும் மலர் வனத்துல சிறிது நேரம் ஆடி பாடி விளையாடிட்டு போகலாண்டி. ஆமாண்டி எப்படின்னு சொல்லுடி. சில்லி நீ தான் சொல்லணும். சில்லி ஏன் சில்லி? அதெல்லாம் கிடையாது. அப்படியா? சரி சரி எப்படி தெரியுமா? மயிலாடும் பாரு பக்கத்தில போது சரியில்லைன்னு பாத்தியா? கால் தடுக்கி கீழே விழுந்து ஒரே ரத்தமா போகுது பாரு.
ஆமாண்டி. என்னாச்சு ஏய், கடைசியா கடாயில சுட்ட தீஞ்சு போன பெட்டிச்சு போன மாதிரி இருக்கிறான் பாரு. சரி அமுக்குது பாருயா. என்னாச்சு உனக்கு மட்டும் தான் தெரியுது ஆம்பளை எந்த ஆட்சியில முகஸ்தான் ஆட்சி காட்சிங்கதான். அம்மா வயசுக்கு வந்துட்டாங்கடா ஏதா அம்மா வயசுக்கு வந்து அவ யார கேட்டு வந்தா யார கேட்கணும் இந்த ஊர் பெரியவங்களை கேட்டாளா இல்ல நாட்டாமக்கார கேட்டாளா இல்ல பெட்டிக்கார கேட்டாளா இல்ல மிருதங்கார கேட்டாளா அவ யார கேட்டு பைக்கிட்டு வந்தா அவ ஏய் யார கேட்டு வரணும் யார கேட்டு வரணும் நான் ஒருத்த ஒரு வயசுக்கு வந்துட்டாளா ஏய், இல்ல. அம்மா பெரிய மனுஷன் ஆயிட்டாங்கடா. பெரிய மனுஷியா ஆமா. வீட்டுக்கே நான் தான் பெரிய புள்ள அவன் எப்படி பெரிய மனுஷியா ஆவா ஏய், உனக்கு புரியலையா? அம்மா வீட்டுக்கு தூரம். வீட்டுக்கு தூரமா ஆமா. எல்லாம் ஒட்டு திண்ணில தான் நடக்குது இதுக்கப்புறம் அம்மா தனிமையில படுக்க கூடாது. குறுக்க ஒரு உலக்க போட்டு தாண்டா படுக்கணும். ஏன் உலக போட்டு படுக்கணும் நான் எப்படி ஒருக்க உலக மாதிரி இருக்கிறேன் ஆமா. என்ன போட்டுக்கணும் பத்தா இன்னாவா போட்டுக்கினா படுப்பாங்க. ரொம்ப நாளாச்சு உன்னை போட்டுக்கினேன். போட்டு நான் படுப்பாங்க. ஏய், இது வேண்டாம். அம்மா கன்னி பருவம் நீங்கி கன்னி பருவம் அடைஞ்சிருக்காங்கடா. அதனால ஏம்மா நீ வயசுக்குன்னு வந்துட்ட இந்த வாரத்துக்கு வந்துட்டாங்க. ஐயோ நீ வந்துட்ட நீ வந்துட்ட வயசுக்கு வந்துட்டாங்க சொல்லணும் இளவரசர்கிட்ட அப்படி ஆகட்டும் அம்மா பார்த்து போ உனக்கு பின்னாடி ஓய்வுன்னு கிடைக்கு இளவரசரே ஆசை தங்கச்சி ஐயோ என் தங்கச்சி என்னாச்சு தெரியலையாப்பா ஏதாச்சே உன் அருமை தங்கச்சி என் தங்கச்சி யாரோ சொல்லுது ஒப்பட்ட தங்கச்சி நான் எப்படி எஜமா சொல்லுவேன் சொல்லணும் மத்தவங்கள சூத்தாலியா சொல்லு அழுகுறானே என் தங்கச்சி ஒரே தங்கச்சி ஒப்பன தங்கச்சாச்சு அம்மா வயசுக்கு வந்துட்டாங்க வாந்தி வந்து திங்கு போவோம் நாட்டில் நல்லவங்களா சாவு வந்து இந்த கம்யூனிட்டி எப்போ வருது தெரியும் எனக்கு சாவு வராது ஏன் கம்பெனில மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறீங்க 12 பேர் இருக்கிறோம். என்ன விட்டு நீங்க 14 பேர் செத்து உங்களை சுருகாட்டுல தூக்கின்னு போய் வச்சு வச்சு பாலி மோச்சத்துல கர்ணம் ஆயிட்டு தான் சாவேன் வாலி மொத்தம் கர்ண எந்த பாரத்துல வந்தது மாத்தல கிளம்புறவன் மாத்தல என் தங்கச்சி ஒரே தங்கச்சி ஒப்பன தங்கச்சி இந்த சத்தியமணி நாட்டுக்கு மன்னனாக பொறுப்பேற்றதும் ஆமாம் ஐயா என்னோட அரண்மனையில் சந்தோஷமான செய்தி அமைச்சர் கூப்பிடுறான் அமைச்சர் மிஷன் கொடி அமைச்சர்களே மூஞ்ச பரவனுக்கு உன்னை சொல்ல முடியுமா நீ எப்பேற்பட்ட என் சாமா நிஜமா ஐயா என்ன ஒரே சந்தோஷமிக்க அமைச்சர்களே சந்தோஷமான செய்தி குட்டி பெண்ணாத தங்கச்சி இப்போது குமரி பெண் ஆயிட்டா வயசு வந்த பெண் ஆயிட்டா சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை என் தங்கைக்கு மஞ்சள் நீராட்டுவிழா கோலாகலம் நடக்க வேண்டும் நாட்டிய நிகழ்ச்சி மேல தானும் அனைத்தும் சிறப்பா நடக்க வேண்டும் அனைத்தும் புதிய தலைமையில் தான் நடக்கும் ஏற்பாடு செய்கிறேன் விழாவில் ஏதாவது குறை ஏற்பட்டுச்சு கோபத்தை ஆளாக்கல வருகிற வெள்ளிக்கிழமை இந்நாட்டு இளவரசி முத்தாடகைக்கு மஞ்சள் நீராட்டு விழா இந்த மஞ்சள் நீராட்டவை நடத்தி விடுவேனா விடக்கூடாது விட மாட்டேன் பல பேர் மத்தியில் என்ன அவமானப்படுத்தி விட்டால் இந்நாட்டு இளவரசி முத்தாடகை ஆகவே அவளை அவமானப்படுத்த ஒரு சிறந்த வழி இருக்கிறது என்ன வழி அந்த வழி என்ன உன்னிடம் கூறுகிறேன் ஆய்ப்படி அப்படி ஆகட்டும் அப்படி ஆகட்டும்
முத்து முத்தா பச்சரிசி பச்சரி போல தம்பங்கு பாட்டு பாடி பேய ராசா உம்மோட குளிச்சி குளிக்குது ரோசா பூரண உலகம் மின்னைய ராசா உன்னோட சேர்ந்தால் போதுமே ரோசா வணக்கம். சத்தான உடலடக்கி, காந்தர்வ கண்ணடக்கி, சீட்டாக பறந்து வரும் சொத்தமிக்கும் சொல்லடக்கி, பார்க்கும் பாரி வரச ஓட்டம், பேசும் வார்த்தையில் போதை உண்டாக்க மனப்படை. அப்படி இருக்க நான் யார் இது எந்த இடம்? இதுதான் சத்தியபுரி நாடு. இந்த நாட்டிலே மிக பெரிய தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து கற்சிலை பெயர் ஆனாலும் நானும் இந்த ஊருக்கு இந்த ஊர்ல ஒரு ஆம்பளை கூட பார்க்கல. யாரு பார்க்கலாம்?